மாமா யுத்தக்களம் சென்றிருக்கின்றார். என் அண்ணா இருந்து விட்டார். ஐயா அண்ணா ஜெல்லியன் இறந்து விட்டார். மாமா யுத்தகளம் சென்றிருக்கின்றார். சென்று பார்க்கலாம். மாமா யுத்தத்துல சென்றார். 2 பேரும் மாமா வெற்றி பெற்று வரல. மாமாவுக்கு தான் வெற்றி. அப்ப செத்து போய் சகாதேவன் தான் செத்து போயிருப்பான். சகாதேவன் மாமா சொல்லி போறா. மகாராஜா இப்போ நீ சொன்னீங்க சகாதேவன் மாமா வெற்றி பெற்றான். சகாதேவன் செத்துட்டான். சகாதேவன் வெற்றி செத்துட்டான். மாமா தான் வெற்றி. அப்ப சகாதேவன் அடுத்து வந்து மேல வாத்தியம் மாமா இருந்து சகாதேவன் இருந்து விட்டான். ஏன்னா கொண்டாங்குத்தானா ஒரு ஊர்ல பொண்ணு கட்டினா கொண்டாங்குத்தா வந்துருவான். பங்காளி வருவானா இல்ல பங்காளி வருவானா? பங்காளி முகத்தை பார்த்துட்டு போறான். யாரு பார்க்கலாம்? செத்து போய்கிறான். இறந்து விட்டான். பங்காளி வருவானா? கொண்டா கொட்டானா ஒரு ஊர்ல போய் பொண்ணு கட்டினா மாம்பட்டு ஆயிடுவான். சரியாவே சகாதேவன் பயங்கரானா? சகாதேவன் சாவித்திர கரெக்டா பார்த்துக்கா இது ஒய்கா சொல்லிடுவான். என் பங்காளி சகாதேவன் அவன் முகத்தை நான் பார்க்கணும். முகத்தை பார்க்கணும். முகத்தை பார்க்கணும்ல.
பால் நல்லா மெட்டு வைடாதா மாமா வெற்றி பெற்று விட்டார். சகாதேவன் இறந்து விட்டான். பங்காளி 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 ராஜ்யம் நானே வெற்றி பெற்று விட்டேன். பங்காளி முகத்தை பார்த்து போலாமா? போடு பங்காளி முகத்தை பார்த்துருப்பா. ஐயோ ஐயோ மாமா ஐயோ ஐயோ மாமா ஐயோ நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்கிறேன் மாமா? ஏழை கட்டியே யார் போய் சொல்லுவா இந்த வேளை அரசேரி என்னை தந்தரிடத்தில் யார் போய் சொல்லுவா ஐயோ மாமா இந்த குருச்சந்திர பூமியிலே தாய்மாமன் இருந்து விட்டான் என்று என் தாய் தந்தைக்கு சொல்ல போகிறார்கள். தாய்மாமனை இருந்து குருச்சந்திர பூமியிலே துரியோதனன் அழிகிறார் என்று என் தாய் தந்தைக்கு
இருக்குமா மாமா இந்த பங்கு பங்காளி மணிமா மேடையிலே திரௌபதி இழுத்து மாணவர்கள் செய்தேன் அந்த பாவமா இருக்குமா மாமா கண்ணன் கனி மருமகனே என்று ஒரு வார்த்தை நான் என்னையா நான் என்னையா எண்ணம் அங்கே என் மகன் லகுணன் எங்கே கர்ணனோ பீஸ்வர் எங்கே கரைக்கான சேனையே நல்ல முறையில் பிரகடனம் செய்யுங்கள். மாமாவுக்கு நான் கொல்லி போட்டுருமா தலைமுறை தலைமுறை போட்டு நான் தான் கொல்லி போட்டு நான் தான் போடணும் சரி அது சீரவா நேரம் ஆச்சு ஆமா தண்ணி எடுத்துடா டேய் ஐயோ ஐயோ பட்ட பாமா ராமா அழிந்து போன யாமா மாமா அழிந்து போன அதிபதி சர்வராமா உனையம்மா ஒரு கைப்புடா இன்றொரு நாள் நான் தப்பித்து பிழைத்தேன் என்றால் நாளை 1000 ஜீவன் வந்தாலும் சொல்ல முடியாது. இது
இப்போது என்ன செய்வார்கள்? என் உருவம் பெரிய ஒரு அரண்மனை போல் தெரியுதப்பா. ஒரு மாத்திரம் சொல்லுவாங்க மாத்திரம் அந்த மந்திரத்தை நான் சொன்னா அவனன் அது மட்டுமா பொட்டியிட்டு ஏகோ நல்ல என் முழங்காலெல்லாம் பண்ணாதுப்பா. நான் மண்டிட்டு சொல்லிட்டு போய்
அரிசி மாவால் கோலமிட்டார்கள். அதை ஒன்று வந்த எறும்புகள் எல்லாம் என்னுடைய ஆட்சி காலத்திலே அன்னத்தை வெள்ளம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி கல்லினால் கோலமிட சொன்னேன். தருமராட்சி காலத்தில் பச்சை அரிசியினால் கோலமிட்டார்கள். என்னுடைய ஆட்சி காலத்திலே கல்மாவிலால் அன்னத்தை காலால் விதைக்க கூடாது என்பதற்காக வேண்டி கல்லினால் கோலமிட்டார்கள். இதை கண்டு எறும்புகள் எல்லாம் என்னை சொல்ல வேண்டும் என்று செல்கிறது. நான் கையை உடனே மகாராஜா கூட திரும்பி வந்துகிறது. நாளை 1000 கொல்ல முடியாது. எனக்கு ஒரு யோசனை சொல்ல வேண்டும். மகாராஜா நான் கேட்டுக்கேளு. ஏன்னா கம்ப்ளீட் கம்சில்லாத வியாபாரம் கம்ப்ளீட் வியாபாரம். அந்த பஞ்சபசங்க 56 ராஜ்யத்தில் 22 ராஜ்யம். அந்த பஞ்சபசங்க பங்கு உனக்கு குத்துறா. நீ போயிட்டு வழி சொல்லு. எனக்கு கொடுக்கணும். நான் சத்தியமா சொல்லு. சத்தியமா தரேண்ணா. அதனால முதல் வைக்கிறாரு பாண்டவர்கள் யார்? தாயாதிக பண்புடாத காவலர் பயன்களை தரும். நானே என் உயிர் இந்த பூமியில் இருக்கும் வரை ஈப்பாதம் அறிய இடம் தரே. அங்க போவத்துல நீங்க பின்னி பெறலாம். அவளன் என் யோசனை கேட்கனா மகாராஜா அவள் நான் சொல்றதை ரெடி பண்ணிட்டேன். வந்துட்டாங்க. ஆடு வேணும். கை கட்டிக்கிறேன். கூட்டு மேல வந்து சரி சந்தோஷமான பத்திய முனிவர் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த மந்திரத்தை உச்சரித்தால் இறந்த பிணங்களும் உயிரோடு வரும். அனைத்தும் உயிரோடு வரும். அமிர்தபஞ்சனி நதிக்கரையிலே 5 நதி ஒன்னா சேர்ற இடம். அங்கு சென்று அன்னை மாகாளியை வழிபட்டால் இறந்த பிணங்களும் 1000 உயிரோடு வரும். 1000 பேர் வந்தாராம். எனக்கு என் பங்காளிக்கே கொடுக்கல. யாவுக்கார பையன் உனக்கு தரேன். இந்த யோசனை உனக்கு நாடு கொடுத்துறேன். இப்போ என்ன மாட்டேன் என்ன மந்திரம்? அந்த மந்திரத்தை சொன்னாதான் நீ உயிர் வாழ முடியும். நாங்க திம்பனாலும் ஒன்றாவது இன்னும் ஒரு மந்திரம் போனியா 5 நதிக்கரை பஞ்சமி நதி 5 நதிகள் ஒன்னா சேர்ற நதிக்கரை. அந்த நதிக்கரையை சென்று அந்த மந்திரத்தை உச்சரித்தால் திறந்த பணம் வந்துடும். இப்ப கூட நான் ஒரு யோசனை சொல்றேன். நீ நாடு தெரியா
சரி என் உயிரை காப்பாற்றா. காலையிலே நீ ஒரு 2000 போட்டு முடியா? டேய் நீ போடா, நீ போ. 2000 போட்டு நேரா போட அப்படியே பிடிச்சிருவாங்க. சரி 2000 போட்டு முடியா? சொன்னா கேட்பீங்க. 45,000 வாங்கி அப்படியே தொலைக்காலர் எழுதிடுறாரு, அப்படியே கொடுத்துட்றேன். 45,000 ஒரு நாள் தான், ஒரு நாள். சரி ஆகட்டும் விடு. 45,000 வாங்குறியா? சரி தரேன். அது அப்படியே கொடுத்து தரேன். எனக்கு நாடு வேணும்டா. நாடு வேணும். உனக்கு நாடு இந்த மாதிரி வேணும். இந்த மாதிரி தான் வேணும். நான் நேரா நடந்து போல ஒன்னால பிறந்த வந்த துரியோதனை நானே தாழ்ந்தோம். அந்த தேவடியா பசங்க நானே தரக்கூடாது. மகாராஜா நீ பாதம் அவரை கூட இடம் தர மாட்டேன். இரு. கங்கை நதி அமக்கரையில் போய் சென்று ஒரு தவத்தை பஞ்சமி நதிக்கரை 5 நதிகள் உருவா சேர்ந்த பஞ்சமி நதிக்கரையை போய் சேர்ந்து தாமல்ல போய் உனக்கு நாடு ஒண்ணு நாடு ஒண்ணு இல்லை நீ வாங்கி தர. எப்படி போய் லேட் பண்ண மகாராஜா டாய் நீ காவல்கார பையன் 28 ராஜ்யம் கொடுத்துட்றேன். நீ யாரு சிம்மா சொன்னா? எம்பி நீ சிம்மா சொன்ன நான் ஒரு வாட்டி ஆகணும். ஒரு நாள் நான் யார் மகாராஜனுக்கு சந்தோஷம். யாரு கால் வந்து இவ்வளோ வயசுல கட்டி சுருவாடி மாரியா? சுருவாடி மாரியா? சிம்மா சத்தனா ராவணன் இந்த ஒரு நாள் என்னை பிழைக்க சொன்னால் இப்போ தவறு தாவரம் சாட்சி சாட்சியம் சத்தி ஏப்பா அந்த சாட்சி வசதி நம்ம வந்து சொல்லிட்டு சாட்சி டைம் சொல்லு மேல் அன்பு அடி சொல்லிட்டு சக்தி பண்ணு சத்தியமா சத்தியமாமா அண்ணன் தம்பிகளே எப்படா கொடுப்பாங்க இல்ல ராஜா ஆமா அப்பையா அப்போ நான் பெரிய மகாராஜா மகாராஜா நான் உனக்குதான் சிங்காரசை நான் இப்போது சரிசமாக இருக்கேன் ராஜா இப்போ நான் சொல்றதுக்கு செய்யணும் இப்படி போறா கேட்குறா கை வச்ச கை போத்து அந்த பயங்கர உடம்புல பயங்குதாச்சா உடம்புல பயந்து அப்படியா அந்த விஜயசீச மந்திரத்தை கற்றுக்கொண்டு இருக்கின்றேன். ரமண மஞ்சள் இணைத்தலை 5 நதியும் ஒன்னாக்க ஒரு நதியில போய் நம்ம மந்திரம் சொன்னோம்னா 30 பேர் வந்துருவான். வந்துருவாங்க. இருந்த 11,00,000 சேனையும் 11,00,000 சேனை இருந்த ஆயுதங்களும் 11,00,000 சேனை இந்த பொருள் மொத்தம் வந்துடும். அந்த பஞ்சங்களை சுகமா நக்கி விடுவேன் நான் பையன். நீ டபுள் போன தம்பி இருப்பீமா பர பர பண்ணி சொல்லிட்டு எங்கப்பா 100 போய் நான் இப்போ நான் சொல்லிட்டே சொல்லு என்ன அடினா கூட இல்லை இல்லை அது பிரிவு சென்றால் ஒரு நதிக்கரை இப்போது சென்றால் தீபனாக வந்தால் அதோட ஜலத்தில் வீட்டுக்கு போயிட்டான். யோசனை 28 ராஜ்யம் இதுக்கடா உனக்கு 28 ராஜ்யம் கொடுப்பாங்க. சும்மா யோசனை சொன்னதுக்கடா. இது யார்? பாண்டவர்கள் யார்? சுத்தமா திறந்து சொந்த பங்காளி உன் தாயார் பாண்டவர்கள் யார்? உன் சொந்த தாயார் யார்? சித்தம் மக்கா. அவங்களுக்கு என்ன நாடு தரல. காவல்கார பையன் நீ துணைக்கடிவாய கட்டி கிட காவல்கார பையன் உனக்கு கடமை 28 ராஜ்யம் கொடுத்துருவேன். டேய் இந்த ஐடியா உனக்கு நாடு கொடுப்பேன். என்னுடைய
உயிர் போகும் வரை பாதம் அமைய இடம் தரு. பாதம் அமைய இடம் தர மாட்டேன்டா. ஏன் ஈ சொல்றீங்க? ஈயா இந்த பூமி நம்ம வெயிட்டு தாங்குமோ தாங்காதோ முதல்ல ஒரு காலை வச்சு பார்க்குமா, அப்பதான் மறுகாலம் வைக்குமா. நம்ம வெயிட்டே இந்த பூமி தாங்குமோ தாங்காதோ அப்படி அது ஈயுடைய பாதம். 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாத 13 வருஷம் நான் தாண்டா ராஜா. இப்போ வந்து நாடு அவனுக்கு கொடுத்துருவேன், அவனுக்கே தரல. ரத்தம் சரி என் சித்தம் அக்கா நான் கேட்குற பையன் நான் கூட சோத்த வெளியில் வாங்கி கொடுக்குற பையன் நாடுல வேணாம். 28 ராஜ்யம் எனக்கு நாடு சத்தியமன் என்னன்னு கேட்குறியா? 3 மாசம் சத்தியமன் என்னன்னு கேட்குறியா? அரே சத்தியமன் சக்கரை பொங்கலடா. டேய் மாமா டேய் ஏங்கடா வண்டில மெயின் பண்ணிடுங்க. டேய் ஏங்கடா ஏய் நாடுக்காக மாதிரி கூப்பிடல, இப்போ என்ன கூப்பிடுறா? நாடு புற மடம் சொல்லி கூப்பிடுறியா? ஆகியால நாட்டுல பேர் பார்த்து நான் சொல்ல மாட்டேன். ராஜா என்ன சொல்றாரு? அதெல்லாம் கேட்டது நாடு கேட்ட ஒரு நாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. புரிய கட்டப்பா இன்னொரு கட்டணம் போட்டோம் எங்க கோயில் போறாரு? கங்காதேவி போறாரு. இப்போ வெங்காயம் வைக்க போறாரு. சரி சிட்டரும்பே கட்டரும்பே அங்கில்லை. இந்த ராஜ்யத்தினால் இறந்து விட்டால் சான்றோர்கள் ஆமாங்களே. போட்டு